அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நித்திய தேவன் நம்முடைய சிருஷ்டிகரும் அடைக்கலமுமானவர். அவர் நம்மை தூரத்திலிருந்து காண்பவரல்ல, எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறார். அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது ஒருபோதும் உங்களை விட்டு விலகவோ கைவிடவோ மாட்டார். தேவ பிரசன்னம் அறிவை நம்பிக்கையாகவும் விசுவாசத்தை பலனாகவும் மாற்றுகிறது. அவர் சவால்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாக்குறுதி அளிப்பதில்லை. அவை அனைத்தின் மத்தியிலும் தனது அசைக்க முடியாத பிரசன்னத்தை உறுதியளிக்கிறார். நம் இரட்சகர் உங்களுக்காக செய்த மகத்தான காரியங்களை பற்றி மற்றவர்களுக்கு தைரியமாக சாட்சி கூறுங்கள். அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய சத்தியத்தில் நடங்கள். அவ்வாறு செய்வதனால் நாம் அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறோம். வழி தவறி தனிமையாக உணரும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது நிலையான பிரசன்னத்திற்கும் தவறாத உண்மைக்கும் நன்றி. உமது சித்தத்தின்படி வாழ்ந்து உமது வாக்கை விசுவாசிக்க உதவும். உமது வழிகளை பின்பற்ற எங்கள் இதயங்களை பலப்படுத்தும். எங்கள் வாழ்வில் நீர் செய்த மகத்தான காரியங்களை சாட்சி பகிர தைரியம் தாரும். ஆமேன். நினைவில் கொள்ளுங்கள், தேவன் இப்பொழுதும் என்றென்றும் உங்களுடன் இருக்கிறார். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து வழிகாட்டுதலையும் பலத்தையும் அளிக்கட்டும்.